இன்றைய செய்திகளை உரக்கச் சொல்வோம். வணக்கம். செய்திகளை உரக்கச் சொல்வோம். பாமகவின் சிறப்பு மாவட்ட செயற்குழு கூட்டம். இராமநாதபுரம் கிழக்கு மாவட்ட பாமகவின் சிறப்பு மாவட்ட செயற்குழு கூட்டம் தொண்டி பேருந்து நிலையம் அருகே உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் மாவட்டச் செயலாளர் சந்தான தாஸ் தலைமையில் மாநில செயற்குழு உறுப்பினர் சண்முகம், மாநில சிறுபான்மை பிரிவு துணைத் தலைவர் சகபர் சாதிக், மாவட்ட தலைவர் வெங்கடேசன் முன்னிலையில் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு மாநில துணைத் தலைவர் முஸ்தபா சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். இக்கூட்டத்திற்கு மாவட்ட செயலாளர் சந்தானதாஸ் வரவேற்புரை நிகழ்த்தினார். அதனைத் தொடர்ந்து மாநில செயற்குழு உறுப்பினர் சண்முகம் மற்றும் மாநில சிறுபான்மை பிரிவு துணைத் தலைவர் சகுபர் சாதிக் ஆகியோர் நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து மாநில துணைத் தலைவர் முஸ்தபா தனது உரையில் 10.5% இட ஒதுக்கீடு, கிராமங்கள் தோறும் புதிய கிளை அமைக்க வேண்டும், விரைவில் ஒரே தலைமையின் கீழ் கட்சி செயல்படும் என்றும் கூறினார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட அமைப்பு செயலாளர் ராஜேந்திரன், மாவட்ட அமைப்பு தலைவர் பாண்டி, தொண்டி பேரூர் கழக செயலாளர் ஹரிஹரன், தொண்டி பேரூர் கழக தலைவர் கௌதம், மாவட்ட துணைத் தலைவர் முகமது அலி, மாவட்ட துணைச் செயலாளர் முகமது ராசிக் ஆகியோர் கலந்து கொண்டனர். இறுதியாக திருவாடானை ஒன்றிய செயலாளர் மோகன்ராஜ் நன்றியுரை கூறினார். வணக்கம். ஐயாவுடைய கால்படாத கிராமங்களே கிடையாது. எல்லா கிராமத்திலும் போயிருக்காங்க, அங்கேயே சாப்பிட்டு அங்கேயே வாய் வச்சு படுத்து இல்லாமல் பண்ணியிருக்காங்க. கட்சி வளர்ந்துருக்காங்க. அந்த இடத்துல நான் தான் இருந்துச்சேன். அதில் இடையில சில பிரச்சனைகள் வந்ததுனால வந்து அதை கொஞ்சம் அவசியம் தடையாக போச்சு. அது அந்த தடை இல்லாமல் பார்த்துக்கோங்க. வர நிர்வாகிகள் நல்ல நிர்வாகிகளை எங்களுக்கு அனுப்பிவிடுங்க. அனுப்பிவிட்டீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்களும் வந்து சேர்ந்து செயல்படுவோம். அதுதான் முக்கியமான காரணம். நான் வர நிர்வாகிகள் நல்ல நிர்வாகிகள். வரவங்க வந்து ஏதாவது காசு வாங்கிட்டு வந்து செலவு வாங்கிட்டு போகிறவங்க தான் வராங்க இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் மாவட்டத்தில் நான் மாவட்ட செயலாளர் இருக்கீங்க. என்கிட்ட காசு வாங்கிட்டு இருந்த போகிறவங்க வரவங்க தான் வராங்க. ஒழிய கட்சி வளர்க்கணுங்கிறத ஒரு ஆளுக்கே இன்ட்ரெஸ்டாக கிடையாது. அதனால திருப்பி சொல்கிறேன், நல்ல நிர்வாகிகள் எங்கள் மாவட்டத்தில் இருக்கவங்க நாங்கள் கட்சியை வளர்க்குற மாவட்ட தலைவர் சொன்ன மாதிரி நல்ல நிர்வாகிகள் இருக்கவங்க நாங்கள் கட்சியை வளர்த்து காமிக்கிறோம். எவ்வளோக்கு எவ்வளோக்கு ஆக வளர்த்து ஐயா காலத்தில் இருந்து தென் மாவட்டத்தில் வந்து கட்சி இங்கே மட்டும் இல்லை, தென் மாவட்டத்திலே சுத்தமாக என்ன பண்ணிட்டாங்கன்னா சமூக கட்சி கூட்டம் வந்துச்சு. அப்புறம் ஜூன் 3ஆம் தேதி கூட்டம் 3வது கூட்டம் உண்டாங்க. அதில் பிரம்மாண்டமான கூட்டம் இருந்துச்சு. இப்போ வரைக்கும் ஐயா பார்த்தீங்கன்னா எல்லா மக்களும் இன்னைக்கு ஐயா இருக்கிறாங்க. இப்போ என்ன இது நம்ம இதை என்ன சொல்ல வரோம்னா, இவ்வளவுலாம் நம்ம மக்கள் வந்து ஐயா பின்னாடி நிற்கணும் அப்படிங்கிற ஒரே ஒற்றை அந்த சிந்தனையோடு இருக்கும்போது ஐயா என்னன்னா நம்ம ஐயா நீங்கள் இதெல்லாம் நீ காது கொண்டு கொண்டு தான் பேசுகிறோம். நம்ம அங்கே வந்து என்ன பேசுகிறோம்னா, இலகபாமா வந்து கட்சியை வந்து மூழ்கடிக்கிறதுக்கு செய்யாத வேலையை செஞ்சாங்கிற விஷயத்த மே மாதம் 22ஆம் தேதி நடந்த கூட்டத்தில் பகிரங்கமாக பேசணும். நம்ம தான் ஃபஸ்ட் டைம் நான் தான் ஆரம்பித்தேன். ஏன்னா நாங்கள் வரும்போது அண்ணனும் இப்போ இருக்கக்கூடிய அவர் பேர் அந்த அண்ணன் இருக்காருல அவர்
தலைமைச் செயலாளர் அவர் இல்லை, நமக்கு இல்லை. எதுக்கு என்றால் அவர் சொல்லப்பட்டிருந்தார் ஆய்வு, இந்த மாவட்டத்தை ஆய்வுக்காக வச்சிருக்காங்க. மாநிலம் இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக நடக்குது, எல்லா மாவட்டம் நடக்குது, எல்லா பொருளும் ஐயா தவிர எல்லாம் போயிட்டாங்க. ஒரு துணியாக இருக்கிறதுக்கு சேர்ந்து விட்டாங்க. அவங்களும் நல்லா பார்த்துப்பாங்க, நல்ல மனசு, ஐயா மனசு தான். அவங்க வேற ஒன்றும் இல்லை, ஐயா தான் அவங்க தான். இது இவ்வளோ நாள் இருந்தது இவங்க சொன்னாங்க பாரு, எங்கள் மாவட்டம் போயிருந்தேன் ஜெயிக்கலாம், குட்டி செல்வம் கண்ணோட கூட ஜெயிக்கலாம். அதுக்காக நீங்கள் ஆள் இல்லாத இது செயல்படு மெயினில் மாற்றிட்டாங்க. மாற்றி கூட யார் மாற்றாங்கன்னா கூட வந்த கட்சிக்கார் தான். இந்த கட்சி கேட்டு பிரிந்ததே கட்சிக்காரர் தான். நன்றி, வணக்கம். ஆணைக்கிணங்க மக்களின் காவலர் மருத்துவர் ஐயா ஆணைக்கிணங்க இந்த மாநில செயற்குழு கூட்டம் ராமநாதபுரத்தில் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்திற்கு மாவட்ட பொறுப்பாளர், மாநில பொறுப்பாளர், ஒன்றிய பொறுப்பாளர் கலந்து கொண்டு உறுப்பினர் சேர்க்குவதற்கும் மற்றும் இடஒதுக்கீட்டுக்காக 10% இடஒதுக்கீட்டுக்காகவும் விவாதம் செய்து இந்த தீர்மானத்தை சிறப்பாக கோரிக்கை வைத்து தீர்மானம் எழுதி சிறப்பாக செய்து முடித்திருக்கிறோம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.